எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, தளபதி விஜய் அவர்கள் கட்சி கொடி ஆரம்பிக்கிறாரு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அது சில பிரச்சனைகள் ஓரமா நடந்துட்டு இருந்தாலும், மாற்றத்திற்கான நேரம் வரும்போது அத பத்தி கண்டிப்பா பேசிதாங்க ஆகணும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி விஜய் அவர்கள் தன்னோட கட்சி கொடிய வெளியிடுறாருன்னு தகவல் வெளியாயிருக்கு. இதுல என்னன்னா, அவரின் ஆபீஸ்ல பெயிண்டிங் வேலை நடக்கிறதும், அலுவலகத்துல பெயிண்டிங் வேலை நடக்கிறதும், இவரு தனியா உள்ள போறதும், தனியாவே தானே கார ஓட்டிட்டு போனதும், புஷி ஆனந்த் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததும், அவர் மஞ்சள் நிற உடையில இருந்ததும், எல்லா காட்சிகளும் வெளியாயிருக்கு. அத நான் லாஸ்ட்டா ப்ளே பண்றேங்க. இதுல என்னன்னா, அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் 2 முறை கொடி மஞ்சள் நிற கொடி இளைய தளபதி விஜய் அவர்கள் புகைப்படம் பதிக்கப்பட்ட கொடி 2 முறை ஏற்றி இறக்கப்பட்டிருக்கு. இது அந்த கொடி வந்து ஒத்திகைக்காக ஏற்றப்பட்டதா? அப்படி இல்லை என்றால் அதுவே கொடியான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். வந்தா நல்லதுதான். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அது அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம். மக்கள் நல்லதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க கருத்த சொல்லுங்க. அவர் அரசியலுக்கு வர்றத பத்தி, தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர்றத பத்தி நீங்கள் உங்கள் கருத்த பதிவு செய்யுங்க.